ஆப்பிரிக்கா உலகின் 70% கோபால்ட் கையிருப்புகளை வைத்திருக்கிறது. உங்கள் செல்போன், கணினி, மின்சார கார் இவை கோபால்ட் இல்லாமல் இயங்காது. இந்த கோபால்ட் காங்கோவில் இருந்து வருகிறது. ஆனால் காங்கோ மக்கள் செல்போன்கள் வாங்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா உலகின் 90% பிளாட்டினம் கையிருப்புகளை வைத்திருக்கிறது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்கள், மின்னணு சாதனங்கள், மருத்துவ இம்சைகள் இவை அனைத்தும் பிளாட்டினம் தேவைப்படுகின்றன. இந்த பிளாட்டினம் தென் ஆப்பிரிக்காவில் இருந்து வருகிறது. ஆனால் தென் ஆப்பிரிக்கர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். ஆப்பிரிக்கா உலகின் 30% தங்க உற்பத்தியை வழங்குகிறது. மாலி, புர்கினா பாசோ, கானா, டான்சானியா எங்கள் நிலங்களில் தங்கம் நதிகள் போல ஓடுகிறது. ஆனால் எங்கள் மக்கள் வறுமையில் மூழ்குகிறார்கள். ஆப்பிரிக்கா உலகின் 65% வைர உற்பத்தியை வழங்குகிறது. போட்ஸ்வானா, அங்கோலா, காங்கோ, சியரா லியோன் $1 பில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் எங்கள் சுரங்க தொழிலாளர்கள் ஒரு நாளுக்கு $1 சம்பளத்தில் வாழ்கிறார்கள். ஆப்பிரிக்கா உலகின் 35% யூரேனியம் கையிருப்புகளை வைத்திருக்கிறது. நைஜர், நமீபியா, தென் ஆப்பிரிக்கா எங்கள் யூரேனியத்தில் அணு உலைகள் இயங்குகின்றன. பாரிஸ் விளக்குகள் எங்கள் யூரேனியத்தால் எரிகின்றன. எங்கள் கிராமங்களில் மின்சாரம் இல்லை. ஆப்பிரிக்கா ஏன் வறுமையில் உள்ளது? இவ்வளவு செல்வம் இருந்தும் ஆப்பிரிக்கா கெடுப்பாக வைக்கப்பட்டது.